அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ரொம்ப நாளாச்சு வீடியோலாம் போட்டு இல்லையா? அதனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரௌனி கேக் ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். இந்த ப்ரௌனி கேக் நான் இதுவரையும் நிறைய டைம் செஞ்சுட்டேன். நிறைய டைம்னால் இப்போ நான் உங்ககிட்ட செஞ்சு காட்டுறது 4th டைம் செய்கிறேன். எனக்கு இந்த பேக் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்னென்னா ப்ரௌனி கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட்டும் பட்டரையுமே நான் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டபுள் பாயிலிங் மெத்தட்லாம் இல்லை, நான் டைரெக்டாக அவனில் வச்சே நான் மெல்ட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். அதுவுமே ஒரு கரெக்டாக 30 செகண்ட்ஸ் தான் வச்சேன். ஸோ டக்குன்னு மெல்ட் ஆயிடுச்சு. கேக்குனாலே இந்த மாதிரி மைக்ரோ ஓவன் இல்லை ஓடிஜி இதில் தான் பண்ணணும்லாம் இல்லை, கேஸ் ஸ்டவ்லேயுமே ரொம்ப சூப்பராக பண்ணலாம். நான் அதுலேயுமே பண்ணியிருக்கேன். இப்போ அதிகமாக நான் வந்து அவனில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவுமே இருக்குது. நம்ம வீட்டில் சாஃபியா குட்டி திடீர்னு கேக் சாப்பிட்ணும், அம்மா எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு டக்குன்னு கேட்கும்போது எல்லாமே நான் கப் கேக் மாதிரி ட்ரை பண்ணி அவளுக்கு கொடுத்துருக்கேன். மக் கேக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். அது எல்லாமே அவள் சாப்பிடுவாள். முடிஞ்ச அளவு நான் வந்து அவளுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் கொஞ்சம் கான்ஷியஸாகவே இருக்கேன். கரெக்டாக 30 மினிட்ஸில் சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். மெல்ட்டான பட்டரும் சாக்லேட்டும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ரெடி பண்ணுற ப்ரௌனி வந்து கரெக்டாக 1/2 kg வரும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். டார்க் சாக்லேட் வந்து 190 கிராம், பட்டர் வந்து 75 கிராம், பவுடர் சுகர் அதாவது ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் ஈக்குவலைஸ் பண்ணி 90 கிராம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மைதா 60 கிராம், 2 eggs, கொக்கோ பவுடர் 1 டேபிள்ஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட். நான் வந்து இதை டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் இதை ஆட் பண்ணுறேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் பிளெண்டரை வச்சு நான் வந்து ஒவ்வொரு எக்காகவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு எக்குக்கு நம்ம ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெட் இன்க்ரீடியண்ட்டோட ட்ரை இன்க்ரீடியண்ட்டையும் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நான் மைதா கொக்கோ பவுடர் எல்லாத்தையுமே தனித்தனியாக சலித்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து சுகர் அதை வந்து நல்லா நான் ஃபைன் பவுடராக பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மைதா ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையுமே நான் தனியாக தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டு வெண்ணிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், பட் எனக்கு அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர், சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப சூப்பராக அந்த ப்ரௌனி ரெசிபியை செய்யலாம். இதுக்கு வந்து மற்ற கேக்ஸ்க்கு வந்து ரொம்ப கரெக்டான மெஷர்மெண்ட்டு, கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் கூட சேர்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் இதில் கிடையாது. கரெக்டான மெஷர், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃப்ளாப் இல்லாமல் சூப்பராக செய்யலாம் அந்த ரெசிபியை. இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேட்டர் நான் ரெடி பண்ணதுமே அவனை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் 180 டிகிரி செல்சியஸில் நான் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ப்ரௌனியை பொறுத்தளவு நல்லா ஷார்ப்பான எட்ஜஸ் உள்ள டின் தான் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நான் பட்டர் ஷீட்டை வந்து ஆப்போசிட் சைடாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த ஸ்கொயர் டைப்பில் வரும். நம்ம அந்த டின்குள்ளே வந்து இந்த பட்டர் ஷீட்டை இன்சர்ட் பண்ணும்போது ஆயில் இல்லைனா பட்டர் ஏதாச்சும் ஒன்று இதை வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நான் ப்ரஷ் வச்சு தான் அது ஃபுல்லாகவுமே நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்ட பிறகு பட்டர் ஷீட்டை அதுக்குள்ளே கரெக்டாக ஸ்கொயர் டைப் வர மாதிரி நான் இந்த மாதிரி கட் பண்ணலையா, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சா கரெக்டாக உள்ள ஸ்கொயர் ஷேப்பில் அதுவுமே செட் ஆயிரும். ஃபைனலாக நம்ம ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம அந்த டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம டூத் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஏதாவது ஏர் இருந்தால் அது எல்லாமே கரெக்டாக ஏர்லாம் இல்லாமல் கரெக்டாக செட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டாபிக்ஸை பொறுத்தளவு நம்ம இஷ்டம்தான், என்ன மாதிரி டேஸ்ட்டு என்ன மாதிரி போட்டுக்கலாம். ஒயிட் சாக்லேட்டு, மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட் என்ன போடணுமோ போட்டுட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து அந்த பேட்டருக்குள்ளே இந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாமே போய் செட் ஆகி நல்லா ப்ரௌனி ரெடியான பிறகு உள்ள அந்த கடித்து சாப்பிடும்போது அந்த சாக்கோ டேஸ்ட் எல்லாமே நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு மேலே சாஃபியா குட்டி விருப்பப்பட்ட மாதிரி தான் ஒயிட் சாக்லேட் அப்புறம் வந்து மில்க் சாக்லேட் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டேன். ஃபைனலாக அவனில் கரெக்டாக 15 மினிட்ஸ் தான் வச்சு எடுத்தேன். செட் ஆயிருச்சு. இதே மெத்தடில் இந்த பேட்டரை ரெடி பண்ணி நம்ம கரெக்டாக
கேஸ் ஸ்டவ்லேயுமே வச்சா கரெக்டாக 30 மினிட்ஸ் இல்லை 40 மினிட்ஸ் அதுக்குள்ளே ரெடி ஆயிரும். சூடெல்லாம் ஆறின பிறகு தான் ப்ரௌனியை எடுத்து நம்ம பீஸ் போடணும். ரொம்ப சூடாகவே நம்ம பீஸ் போட வராது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, எனக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு. அதனால் சூடாக இருக்கும்போதே எடுத்து ஒரு சைடில் நானும் என் பொண்ணு ஸ்பூனால் சாப்பிட்டுட்டோம். ப்ரௌனியை பொறுத்தளவு அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, சாஃப்டியாக இருக்கும். லேயர் வந்து நல்ல சாக்லேட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு மாதிரி ஃபஜ்ஜியாக நல்லாயிருக்கும். ப்ரௌனி சாப்பிடும்போதே நார்மல் கேக் மாதிரி இருக்காது. கேக்கை விட இது கொஞ்சம் நல்ல ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். சாக்லேட் கேக் மாதிரி ப்ரௌனி கேக் பண்ணி கொடுத்தாங்க. நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். புதியா பாருங்கள், டேஸ்ட் பண்ணிக்க பாருங்கள். இங்கே பாருங்கள் காய்ஸ், சாஃபியா குட்டிக்கு எக்ஸைட் தாங்காமல் இந்த பாருங்கள் இந்த பக்கமே கேக்கை நோண்டி வச்சுருக்கா. சாப்பிட்றதுக்கு எனக்கு ஆசையாக அவன் இந்த கேக்கை லைட்டாக போட்டு சாப்பிடும்போது நானுமே லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் சூப்பராக வந்துருந்துச்சு. உனக்கு பிடிச்சிருந்துச்சா கேக்கு? நல்லா இருந்துச்சு. மேஸ் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். சாஃபியா குட்டிக்கு பிடிச்சமான கேக் செஞ்சு கொடுத்து அவளுமே சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கா. நீங்களே பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்க்க மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.